பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த 100 நாள் ஜெபத்திலே ஏதோ ஒன்றை கண்டிப்பாக நமக்காக செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறதற்கு ஆண்டவரால் முடியும். அது வெறும் தண்ணீர் தான், ஒன்றும் இல்லை தான். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அது வெற்றியாய் நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு ஞானத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு உதாரணமாக ஒரு வசன ஆதாரம். நீங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த வசனம் ஒரு மிக முக்கியமான வசனம். அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு. இந்த இடத்துல ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு கருத்து வேறுபாடு உண்டாகிறது. அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆபிரகாம் தான் அவரை கூட்டிட்டு வந்தாரு, ஆபிரகாம் தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு. இப்போ ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களுக்கும் லோத்துனுடைய வேலைக்காரங்களுக்கும் ஒரு வாக்குவாதம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்போ வேலைக்காரங்களுக்கு நடக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை எஜமானன் 2 பேர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முக்கியம். இதில் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணது யார் அப்படின்னா ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் தான் இந்த இடத்துல தலைவர். இப்போ அந்த பிரச்சனை நடக்குது. இப்போ இவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. சண்டை போடுற ஒரு சூழ்நிலை வரப்போகுது, பிரிய போகிற ஒரு சூழ்நிலை வருது. அந்த நேரத்தில் ஆபிரகாம் ரொம்ப ஞானமாய், சரிப்பா உனக்கு இந்த இடம் பிடிச்சா நீ இங்கே போ, நீ இங்கே பிடிக்க இங்கே போ அப்படின்னு சொல்லி அழகாக அதிலிருந்து அழகாக சண்டையே இல்லாமல், பிரச்சனையே இல்லாமல் 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஞானம் வேணும். என்ன அப்படின்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வருவதற்கு கூடும், கண்டிப்பாக வரும். சில நேரத்தில் நம்ம ரொம்ப நேசிப்போம், அவங்க டக்குன்னு நம்மளை காயப்படுத்துவாங்க. ஐயோ இப்படி நம்மளை காயப்படுத்திட்டாங்களேன்றதுக்காக அவங்களோட அந்த உறவை நம்ம தொடர முடியாது. ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த எதுவுமே பெருசாக சண்டை இருக்காது. சின்ன யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, டக்குன்னு யாரோ ஒருத்தர் காயப்படுத்தியிருப்பாங்க. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எத்தனையோ பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கெட்டு போயிடுச்சு. அவ்வளோ நேசமாக, அவ்வளோ ஒன்றா இருப்பாங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே பிரிஞ்சிடும். அவ்வளோ நல்லா நேசித்து ஒன்றா சாப்பிட்டு ஒரே கடைக்கு போய் இந்த மாதிரிலாம் என்டர்டைன் பண்ணி கடைசியில் இந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்கள பிரிச்சிருச்சு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் கேளுங்க. நீங்கள் வந்து பேசுகிறதும் பிரிகிறதும் இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகே இல்லை. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு விஷயம் வந்து நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு போதகர், அவங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அவங்கள பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அவங்க வந்து வேறு எங்கேயுமே போகமாட்டாங்க, கர்த்தர் சமூகத்தில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சனிக்கிழமை வந்து அன்னைக்கு அவருடைய ஊருக்கு அவர் வராரு, ஊழியத்துக்காக வராரு. ஊழியத்துக்கு வந்தவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி இங்கே தானே அந்த சர்ச் இருக்குது, இந்த சர்ச்சை போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஜஸ்ட்டு சர்ச்சை பார்க்குறதுக்கு தான் வராரு. வந்த உடனே வெளியில் உள்ளவங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் தெரிஞ்ச உடனே, எதுக்கு வந்திருக்கிறீங்க, ஐயாவை பார்க்கணுமான்னு கேட்டால், நான் பார்த்துறேன்னு சொன்ன உடனே அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்கன்னொன்னே அவருக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. ஏன், ஒரு ஊழியக்காரனுக்கு சனிக்கிழமை தேவ சமூகத்தில் உட்கார தெரியாது, என்ன டூர் அடிச்சிட்டு இருக்கிறதா, எதுக்கு இங்கே வந்தாராமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டால் பூல்னு கத்தி, இவர் வந்த உடனே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், சரியாக பேசாமல், அப்படியா வந்தீங்களா அப்படின்ட்டு டக்குன்னு போயிட்டார். இவருக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுச்சு. ஆனால் இப்போ அவங்க பக்கத்தில் பார்த்தா அவங்க செஞ்சது அவங்க பக்கத்தில் நியாயம். சனிக்கிழமை அவங்க எந்த இடத்துக்கும் வெளியே போக மாட்டாங்க, கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து.